பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் பஹ்ர. நாம் பனி இஸ்ராயல்களை கடல் கடந்து செல்ல வைத்தோம். இந்த கடலை பிளந்து அது வழியே அவர்களை தப்பித்து மறுகரையை அடைய செய்தோம். அல்லாஹ் செஞ்ச பெரிய நியமத்து இல்லையா? அது எவ்வளவு பெரிய நியமத்து. கடலை பொளந்து அது வழியாக அந்த சமுதாயத்தை கொண்டு போனதுங்கிறது இதுக்கு முன்னாடி யாருக்குமே அல்லாஹ் செய்யாத ஒரு பெரிய நியமத்து. கடல் தண்ணி அப்படி நடுவில் தரையாயிருச்சு, ரெண்டு பக்கமும் தண்ணி அப்படி நிக்குது. கடல்னா எவ்வளவு பெருசு இருக்கும், எவ்வளவு ஆழம் இருக்கும்? கால் முட்டி வரைக்கும் இருக்குமா? இப்போ கால் முட்டி வரைக்கும் இருக்கிற குளம் ரெண்டா பொளந்து நிக்குதுனாலே எவ்வளவு ஆச்சரியம். எப்படி போய் ரெண்டா பொளம் யார் போய் நிக்க வைக்கிறது? இது தடுத்து கட்டைக்கிட்டே வச்சா நிக்க முடியாது. கடல் எம்மாம் பெரிய ஆழமா இருக்கும். அது அத்தனை பெரிய ஆழத்தை அப்படியே ரெண்டா பொளந்து அது தனியா நிக்குது, இது தனியா அப்படியே நிக்குது. இப்போ உஜூது ஹக்கதை நிப்பாட்டிட்டு இருக்கு. எந்த உஜூது ஹக்கதை சேர்த்து காட்டுதோ அதே உஜூது ஹக்கத்தை அது இல்லாம காட்டுதுன்னு அர்த்தம். அது தனியா நிக்குது. அகலமான பாதை, சின்ன பாதை இல்லை, சன்னமான கோடான பாதை இல்லை, அகலமான பாதை. அதுல வேற அவங்க கேட்டாங்க, அவங்க 12 கூட்டத்தாரா இருந்தாங்க, ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க. அதனால அகதுல்ல ஷானமத்தாலா அவர்கள் சண்டை போடாம போறதுக்காண்டி 12 பாதைகளா. அப்போ ஒரு பாதை, அப்புறம் ஒரு கடல், அப்புறம் கடல் நிக்குது கொஞ்ச தூரத்துக்கு, அப்புறம் தனியா இன்னொரு பாதை, பெரிய அகலமான பாதை, 4 வழிச்சாலை, அப்புறம் திருப்பி கடல் நிக்குது. வா வா கடல் எப்படி நிக்க, தண்ணி அப்படி நிக்க வச்சோம் பாருங்க. அப்ப தண்ணி ஆடுதுன்னு நினைக்காத, என் உஜூது ஹக்ல காமிச்சிட்டு இருக்கிறேன். அதை அப்படியே நிக்குது தண்ணி. இங்க இருந்து அங்க தெரியுது தண்ணி வந்து கண்ணாடி மாதிரி இருக்கு. இந்த பாதையில அந்த பாதையில போறவங்க எல்லாம் தெரியுது. அப்படியே கீழே சேர் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த காட்சி நினைச்சு பார்க்கவே நமக்கு வந்து அபூர்வமானதா இருக்கு. நினைச்சு பார்க்கவே முடியல அல்லாஹ் அவர் செஞ்ச நியமத்தை. கீழே தண்ணி சுத்தமா காஞ்சு சேருக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நடக்கும்போது சிரமம். அது இல்லை, சேரும் இல்லை, காஞ்ச மணல் மாதிரி ஆயிடுச்சு. கடற்கரையில காஞ்ச மணல் இருக்குல்ல, அந்த மாதிரி காஞ்ச மணலா ஆயிடுச்சு. அவங்க அழகா நடந்து போறாங்க. பக்கத்துல தண்ணி நிக்குது, அப்படி கடல் இந்த மாதிரி நிக்குது, மலை மாதிரி நிக்குது. ஒன்னும் அப்படி நின்று பார்த்தா எவ்வளவு ஆழம். அப்படி நிமிந்து பார்த்தா மலை மாதிரி நிக்குது, மலை நிக்கிற மாதிரி, மலைக்கு அடிவாரத்தில் நடந்து போற மாதிரி இருக்கு, மலையை வெட்டி நடுவில் நடந்து போற மாதிரி இருக்கு. தலை நிமிந்து பார்த்தா எவ்வளவு பேர் இருக்கும், பிரம்மாண்டமா ஆழமான கடல். அப்படியே நடந்து போறாங்க. செங்கடல் அவங்க நடந்து போன கடல் அது. சில பேர் நைல் நதிங்கிறாங்க, அது தப்பு. அது நல்லா பஹருங்கிறாங்க, கடல்னு சொல்றோம், நஹருன்னு சொல்ல, ஆறுன்னு சொல்ல, பஹர். நைல் நதி அல்லா பிளந்தாங்கிறாங்க, அது சரியில்லை. செங்கடலை தான் அல்லா அவங்களுக்கு பிளந்தான். பிளந்து இந்த மிஸ்ர்ல இருந்து அந்த கடல் வழியாக தப்பி அவர் இந்த பக்கம் இருந்த தரைப்பகுதிக்கு வந்து விட்டார்கள். அது வழியா நடந்து அப்படியே இவர்கள் வந்த பின்பு ஃபிரௌன் வர்றான். அப்பா பார்த்தா அப்படியே நிக்குது. அல்லாஹ் சொல்றான் மூசா நபியை பார்த்து, வத்ருக்கில் பஹர ரஹ்வா, இந்த கடலை மறுபடியும் சேர்த்தாதீங்க, அப்படியே விட்டுருங்க நபியை. போய் அசாவில் அடிச்சாங்க, கடலில் பிறந்துருச்சு. மறுபடியும் நீங்க அடுத்த சேர்ந்துருவாங்க, இப்ப சேர்த்த விடாதீங்க, அப்படி இருக்கட்டும், நாங்க வந்து அடுத்த வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு. உடனே ஃபிரௌன் கூட்டத்தாரெல்லாம் இறங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு, காஞ்சி போன தரையால் நிக்குது. இதை பார்த்து அவங்க ஈமான் கொண்டிருக்கு. உண்மையிலே ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத் நசீபாக்கி இருந்தான்னா இதை பார்த்து இவ்வளவு இது வரைக்கும் வாழ்நாள் கேள்விப்படவே இல்லையே, கடல் இப்படி பிளந்து நடுவில் காய்ந்த தரை, காய்ந்த சுடுமணல் ஆயிடுச்சு. நடந்து போன சுடுது கால், வெயில் அடிக்குது. அப்படியே இந்த வெயில் அடிக்கக்கூடிய மணல். உலகத்துல வெயில் அந்த பகுதியில் அந்த ஒரே ஒரு நாள் தான் அடிச்சிருக்குல்ல. அதுக்கு முன்பும் கியாமத் வரைக்கும் பின்பும் கியாமத் வரைக்கும் அதுக்கு முன்பும் படைக்கப்பட்ட காலத்துல வெயில் அடிக்காத பகுதி அது. ஒரே ஒரு நாள் தான் வெயில் அடித்த பகுதி அது. மீண்டும் அடிக்கவே இல்லை அப்படின்னு விடுக்கப்பட்ட எந்த பதில்? அந்த பதில் தான். எதுங்க? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த செங்கடலின் அடித்தரை. என்னங்க பை?
உடனே ஃபிரௌன் அதை பார்த்து ஈமான் கொண்டு இருக்க வேண்டும், ஆனால் ஈமான் கொள்ளாது இதே பகுதியில் அவங்களுக்கு நிற்கிது, நமக்கு தான் நிற்கும், இதே பகுதியில் நடந்து போய் அவங்களை பிடிச்சிடலாம் வா அப்படின்ட்டு எல்லா படையினர்களும் ஒட்டுமொத்தமா கடலுக்கு நடுவில் வந்துட்டாங்க. கடலுக்கு நடுவுல பகுதிக்கு வந்துட்டாங்க எல்லாருமே, அவங்க தாண்டிட்டாங்க. இப்ப அல்லாஹ் அந்த பிரிந்து நிற்கிற கடலை சேர்க்க சொல்லி உத்தரவு போட்டான். அப்படியே சேர்ந்துருச்சு. அவன் கடலுக்கு அடியில் இருக்கிறான். இப்ப எங்க நிக்கிறான்? கடலுக்கு மேல கூட இல்லை. நீச்சல் அடிச்சு தப்பிச்சு 4 பேர் வெளியே வந்துடலாம் அப்படின்னு எவன் தப்பிச்சு வெளியே வந்துடலான். ஏன் கொண்டு போயிட்டான்? இப்ப ஒருத்தர் கடல்ல போட்டு கல்லை கட்டி உள்ள போட்டா கடலுடைய அடித்தரையில் நிக்கிறான்னு அவனுக்கு. இப்ப மேல கடல்லாம் சேர்ந்துருச்சு. அப்படியே வராது, ஒரே கடலாயிருச்சு. ஏன்னா அது மேல கூட வராது. அப்படியே பிரமாண்டமான கடலின் கீழ் பகுதியில் இருக்கிறாங்க. அவருடைய குதிரைகளோடு அவருடைய எல்லா பொருட்களோடு. செத்து பிணம் வேண்டுமா சில நாட்கள்ல மேல வரலாம், மீன் கீன் சாப்பிடாம இருந்துச்சுன்னா. அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய உடலை மட்டும் அப்படியே மிதந்து மேல வந்து அதை எடுத்து பாதுகாக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் உடல் பாதுகாக்கப்படுது. அத்தாட்சியாக வச்சிருக்கேங்கிறான். இது கண்கூடாக கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பனி இஸ்ராயேல். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் நடந்து வர்றதையும் பின்பு கடல் சேர்ந்து ஒருத்தர் இல்லாம எல்லாரும் அப்படியே கடலில் மூழ்கி அழிந்து போன காட்சியையும் கண்ணெதிரே நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப அவங்க என்ன செய்யணும்? எல்லாருமே அல்லாஹ் சஜிதால விழுந்துடணும் இல்லையா? அல்லாஹ் இவ்வளவு பெரிய நியமத்து செஞ்சிருக்கு, இங்க காப்பாத்தனீங்க அல்லாஹ் அப்படின்னு எவ்வளவு அவர்கள் அல்லாஹ் மேல ஆஷிகீன்களா மாறணுமா இல்லையா? பனி இஸ்ராயல்கள்ட்ட இயற்கையிலேயே உண்டான ஒரு கொழுப்பு தன்மை இருக்கு. அதாவது நபியும் மதிக்க மாட்டாங்க, அல்லாவையும் மதிக்க மாட்டாங்க, அல்லாவுடைய பேச்சையும் மதிக்க மாட்டாங்க, நபியின் பேச்சையும் மதிக்க மாட்டாங்க. ஹக்கு எதுன்னு தெரிஞ்ச பின்னாடி மாறு செய்வாங்க. அவருடைய பிறவி புத்தி மேலே ஆயிடுச்சு அது பனி இஸ்ராயல்கள்ல உள்ளது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நபி, அவங்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மொத்தம் 12 பிள்ளைங்க. அவங்க பிள்ளைகள் வாரிசுகள் வந்தவங்க தான் பனி இஸ்ராயல் சொல்றது. நபியுடைய பிள்ளைகள், நபி எவ்வளவு மனித புனிதர்களாக வாழ்ந்தாங்க, அல்லாஹ் எப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வுடைய தக்தீரை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக 40 வருஷம் மகனை பிரித்த பொழுது கூட அல்லாஹ் எந்த குறையும் சொல்லவில்லை. இன்னமா அஷ்கு பஸ்தி உதுனி இருந்தா, என் கவலைகளையே என்னுடைய வருத்தங்களை அல்லா இடத்துதான் முறையிடுவேன், வேறு யார்கிட்ட போய் சொல்ல என்றுதான் அழுதார்கள் அல்லா இடத்துல. வணங்கச்சா, அல்லாஹ் குறை சொல்லவில்லை அத்தகைய மனித புனிதராக. ஆனா அவங்க வயிற்றுல பிறந்த இந்த பனி இஸ்ராயல் இருக்காங்களே, அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷராரத்து போகவே போகாது. அல்லாஹையும் மதிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய நபியும் மதிக்க மாட்டாங்க. அந்த ஷைத்தான் ஹக்கு இது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு, தெரிந்து அதுக்கு மாறு செய்வாங்க. அந்த இயற்கையிலேயே அந்த கொழுப்பு தன்மை அவங்களுக்கு அது போக மாட்டேங்குது இன்னைக்கு வரைக்கும். இப்ப யஹூதி நஸ்ரானிகளுக்கு தெரியாதா? அது நஸ்ரானிகளுடைய யஹூதிகளுக்கு தெரியாதா? இஸ்ரவேலர்கள், இஸ்ரேல் ஆட்சி செய்யக்கூடிய பனி இஸ்ராயல், பனி இஸ்ராயில் தான் இஸ்ரேல் அப்படிங்கிறான், இஸ்ராயில் தான். அந்த யஹூதிகளுக்கு நல்லா தெரியும் இஸ்லாம் எவ்வளவு ஹக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உண்மையானவர்கள் அப்படின்னு நல்லாவே தெரியும். இருப்பினும் அவர்கள் தங்கள் யஹூதியத்தில் உறுதியாக இருந்து கொண்டு முஸ்லிம்களை வேதனை செய்வதிலே முதல் இடம் வகிக்கிறார்கள். நேற்று கூட பலஸ்தீன்ல குண்டை போட்டு 12 பேர் கொலை பண்ணிட்டாங்க யஹூதிங்க. இந்த மாதிரி அவங்க இதே வேலை செஞ்சுட்டே இருக்கான்னு வைங்களேன். இது இன்றைக்குல என்றைக்குமே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், அவர்கள கியாம நாள் வரைக்கும் அவங்க கேவலமே கேவலம் தான். அப்ப நினைக்கிறீங்க நீங்க அப்ப இஸ்ரேல் இன்னைக்கு தைரியமா இருக்குது, கேவலப்படலையே, முஸ்லீம்கள் தானே அங்க அடி வாங்குறாங்க, இஸ்ரேல் தைரியமா தான் இருக்குது. அல்லாஹ் அதுக்கும் பதில் சொல்லிட்டான். அவங்க மாதிரி கேவலம் விதிக்கப்பட்டு விட்டது, அவர்கள் தனியாக இருக்க முடியாது. இல்லா ஹபிலிம் மினல்லாஹி ஹபிலிம் மினன் நாஸ். ஒன்று அல்லாஹ்வுடைய கைத்தை பிடிச்சிக்கணும், அது மக்களுடைய கைத்தை பிடிச்சிக்கணும். இன்னொருத்தனை சார்ந்துதான் இருக்கணும். அல்லாஹ்வை சார்ந்து ஈமான் கொண்டா அல்லாஹ் மன்னிச்சிடும். அல்லது இப்படி தன்தானே அவன் சுயமா இருக்க முடியாது, இன்னொருத்தன் பின்னாடி தான் ஒழிஞ்சுட்டு நிற்கிறான். இன்ன வரைக்கும் அமெரிக்காக்காரன் பின்னாடி தான் ஒழிஞ்சுட்டு நிற்கிறான். அவன் கொடுக்கும் ஆதரவு தான் தைரியமா பேசுறான். அவன் வாழை பிடிச்சிட்டு நிற்கிறான். தன்னந்தனியா இருக்கு சொல்லுங்களேன், எல்லாரும் போட்டு பிணைஞ்சு எடுத்துருவாங்க அவனை. அந்த போய் சுத்தி இருக்கிற இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிடுவாங்க அவனை. அமெரிக்காவுடைய தயவுல, அவங்களுடைய தைரியத்துல அவன் கொடுக்குற அவன் வாழை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு அவன் கேட்கும் போதெல்லாம் சபலை பண்ணணும், எல்லாமே மாதுவா சபலை பண்ணணும். ஆனா அவனுடைய அடிமையா வாழணும்.
அப்ப அவனுடைய அடிமையா வாழ்ந்து கொண்டு இருக்கிறனால தான் தைரியமா இருக்கிறான்னு வைங்களேன். இது அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லிவிட்ட செய்தி. இப்ப அந்த பனி இஸ்ராயல்கள் இப்பதான் அல்லாஹ்வுல கடலை விட்டு கடந்து அவ்வளோ பெரிய நியமத்தை செஞ்சிருக்கிறான். கடந்து இந்த சைடு வந்தா கனான் மக்களை சந்தித்தார்கள். அந்த மக்கள் சிலைகளை வைத்துக் கொண்டு அதை சுற்றி ஆட்டம் பாட்டங்களை நிகழ்த்தி கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க இறைவனை மறுத்து சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே மூசா இவர் அவங்கெல்லாம் ஒரு சிலையை வைத்து சுற்றி டான்ஸ் அடிச்சுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு விழா கொண்டாடிக்கிட்டு என்ன சந்தோஷமா இருக்காங்க. ஏன் எங்களுக்கு நீங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நாங்கள் டான்ஸ் அடிக்க மாட்டோமா, நாங்கள் சுத்த மாட்டோமா? நவுதுபில்லா. இப்போதான் வெளியே எல்லாம் கொண்டு வந்துருக்குறான் அவங்கள. இவ்வளவு நாள் கஷ்டத்தை விட்டு ஃபிரௌனை விட்டு பாதுகாத்து வெளியே கொண்டு வந்ததோட ஆரம்பிச்சிட்டானுங்க. மூசா எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுங்க. எப்படி நாங்களும் எங்களுக்கு ஒரு சிலை செஞ்சு கொடுத்தா நாங்களும் சுற்றி சுற்றி டான்ஸ் அடிக்கிறோம், அதை சுற்றி பாட்டு படிக்கிறோம், நாங்களும் அதுக்கு பூஜைக்கெல்லாம் செய்வோமே, அதை கொண்டாடுவோமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப மூசா பிடிக்காது. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நபி இவ்வளவு நியமம் செஞ்சு அல்லாவுக்கு மாறு செய்றீங்களே நீங்க வெளியே வந்த உடனே, உங்களுக்குலாம் அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க நபி. இப்படி சொல்றதே குஃபுர் பாய். மூசா நபி அந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்து அல்லது அவர்களாக செய்து அதை வழங்கினாதான் குஃபுர்னு இல்லை, இப்படி கேட்கறதே குஃபுர். தமன்னல் குஃபுர். ஒருத்தன் குஃபுர் செய்யணும்னு ஆசைப்பட்டாவே என்னது குஃபுர். குஃபுரான வார்த்தை பேசினாலே குஃபுர் தான். உதாரணமா ஒருத்தர் சொல்றான், நான் வரக்கூடிய வருடம், இந்த வருஷம் ஜனவரி போயிடுச்சு, குளிர் காலத்துல தானே வருது சபரிமலை, வரக்கூடிய வருடம் சபரிமலைக்கு இந்த மாலை போட்டு அங்க போய் நான் நேர்த்திக்காலம் வச்சு என் பிள்ளைக்கு மொட்டை அடிச்சுட்டு வரலான்னு இருக்கேன். சபரிமலை முருகனா? யாரு? முருகன் கோயிலா? ஐயப்பன் கோயில். முருகன் கோயில் என்ன ஊர்? பழனி முருகன் கோயில், திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில். எங்கெல்லாம் பயணம் போறாங்க இல்லையா, இது மாதிரி போய் நான் மாலை போட்டு அவருக்கு பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டு வரலான்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் நினைச்சாலே குஃப்ரு. நீ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு. அப்ப பழனி முருகனுக்கு ஒரு சக்தி இருப்பதாக, அந்த சிலைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியில சிலைக்கு ஒரு சக்தி இருப்பதாக, அதே மாதிரி சபரிமலை ஐயப்பன் என்ற சிலைக்கு ஒரு சக்தி இருப்பதாக நீ விளங்கிட்ட இல்லையா? அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ் என்று வேறு யாருக்கும் சக்தியும் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு சக்தினா கல்லு என்ற அளவுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. என்ன, அந்த கல்லை தூக்கி உடைச்சிச்சுன்னு சொன்னா தூக்கி போட்டா காலில் போட்டா கால் காயமாகும், அவ்வளவுதான் சத்து இருக்கு. அதனாலதான் சஹாபாக்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டார்கள். மலையிலிருந்து 2 கல்லு வெட்டி எடுத்து ஒரு கல்லு சிலையா இருக்கிறான், ஒரு கல்லு அம்மியா குத்துறான். அது அம்மி இடி வாங்கிட்டு இருக்கு, இது பூஜை செஞ்சுட்டு இருக்கு. ரெண்டும் ஒரே கல்லு தான். ரெண்டுக்கு என்ன பறக்கு என்ன இருக்கு, வித்தியாசம் என்ன இருக்கு? உருவ அமைப்பில் உனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி செதுக்கி கொண்டதுனால அது தெய்வமாக ஆகி விடாது என்று உணர வைத்தார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு சிலை இருப்பது போல எங்களுக்கும் ஒரு சிலை செஞ்சு கொடுங்கன்னு மூசா நபிகிட்ட கேட்டாங்க. இவ்வளவு நியமம் செஞ்சு அல்லாஹ் அவங்களை காப்பாற்றி உங்க பிள்ளைகள்லாம் கொலை பண்ணார்கள். பிறந்த குழந்தைய பச்சிலம் குழந்தைய துடிக்கி தெருவில் கொண்டு அப்படி கழுத்தை வெட்டி தூக்கி போட்டான் பிறகு. அவனுடைய கொடுமையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி இப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கான் அவங்களைய. அதுக்குள்ளார இன்னும் அறிவு வராம எல்லாரும் சிலை கேட்குறீங்களே, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லை, சொல்றதே குஃப்ரான வார்த்தை இல்லையா? எப்ப பார்த்தாலும் மூசா நபிகிட்ட இணங்குறது, அவங்க பேச்சை மறுக்கிறது தான் அவன் வேலையை. அல்லாஹ் நம்ம உம்மத்தை மதியா காப்பாத்தலாம். யாரும் நல்லா நபியை நம்ம காஃபிர்களை தவிர முஸ்லீமா இருக்கக்கூடியவங்க யாரும் நபியை கேவலமா பேசுறதே இல்லை. சஹாபாக்கள் உயிரை விட்டாங்க இல்லையா? சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டுருக்காங்க. நபி நாங்களும் வர மாட்டோம், நீங்களும் அல்லாம சண்டை போட்டுவாங்க, இங்க உட்காந்து வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கிதாப் வாங்குறதுக்காண்டி போனாங்க. போனதோட ஆரம்பிச்சிட்டான் என்னண்டு எல்லாமே காலை மாட்டம் வணங்க ஆரம்பிச்சிட்டான். இதே வேலைதான் அவங்களுக்கு. ஒரு சின்ன கஷ்டம் இல்லை, பெரிய அவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க நபி. மாயிதா மண்ணு செல்வா கேட்டான், கொடுத்தாங்க. இது பத்தாது, எங்களுக்கு வெங்காயம் பூண்டு பஜ்ஜி காய்கறி கீரை சைவ சாப்பாடு எல்லாமே வேணும் எங்களுக்கு, இது மட்டும் கொடுத்துட்டே இருந்தா எங்களுக்கு போர் அடிக்கிட்டுருந்தான் நபிகிட்ட. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட
மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரோன் வெளியே போயிட்டு இருக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாங்க. உடனே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மலக்குகளை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. திரும்ப வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், நீ தான் கொலை பண்ணிட்டான் தம்பின்ட்டாங்க. ஒரே போடா உங்க அண்ணன் ஹாரூன் அண்ணன் ஆச்சு மூசா நபி, அவர் இருந்தால் அவனுக்கு போட்டியா வந்துடுவாரு, அவர் நீ தான் கொலை பண்ணிட்டார் அப்படி நபியை போய் மாட்டை வாழை எடுத்து அடிங்கன்னா அது என்ன கலர் மாட்டு, அது எவ்வளோ எங்கே இருக்கும், எவ்வளோ காசு, அது இப்படி வரிசையாக நோண்டி கேள்வி. நபியை படுத்துற பாடு அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கேள்விக்கு மேல கேட்டு அதனால யாருக்கு பாதிப்பு பிடிச்சா அவங்க தான் அழிஞ்சு ஒழிஞ்சாங்க. எல்லாருமே ஒவ்வொரு முறையும் நல்லா கடுமையான தண்டனை கொடுத்தான். உள்ள நுழையும் போது ஹித்தாத்துன் அஸ்தோபிருல்லான்னு சொல்லிட்டே நுழைங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு ஹிந்தத்துன் கோதுமைன்னு நுழைஞ்சாங்க. அல்ல எல்லாத்தையுமே நாய் பண்டியா மாத்திட்டாங்க. எல்லாத்தையும் வேற அல்லாட்டு கடும் தண்டனையும் அவங்களுக்கு தான் கிடைச்சிட்டு, அவங்க மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலைக்கு போனதுடனே காளை மாட்டை செஞ்சு வணங்க ஆரம்பிச்சிட்டா. அல்ல ஒருத்தர் வெட்டிங்கிறான்ட்டான். 70,000 பேரும் அங்கிருந்த பல லட்சம் பேர்கள் 70,000 பேர் ஒருத்தர் சேர்த்து போயிட்டான். அதுக்குமே அல்லா மன்னிச்சுட்டான் போன போது, இல்லையே எல்லாம் சேர்த்து போயிருப்பானுங்க, கொஞ்சமே தான் மிஞ்சிருப்பானுங்க. எல்லாம் கருணை காமிச்சான். பை ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவன் கொஞ்சம் நஞ்சம் சகாய்க்கல. யார சரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட பார்த்து 70 பேர் இது தௌராத் வேதத்தை கொண்டு வந்தாங்க. நாங்களும் தான் அல்லாட்ட எங்களை கூட்டி போய் நாங்களும் பேசுவோம் அல்லாட்ட அப்படின்னா. சரியா கூட்டி போனது கிட்ட போனோம்னா அல்லா எங்கெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு காட்டுங்க, அல்லாஹ் நேரில் எங்களுக்கு காமிச்சாதான் நாங்கள் ஈமான் பண்ணுவோம், இல்லையே ஈமான் விட்டு நாங்களாம் ஓடி போயிருவோம். இது 70 பேரும் சேர்ந்து அல்லாஹ்ல ஒரே ஒரு சத்தம் வெளியாக்கி அவங்க எல்லாத்தையுமே மூத்தாக்கிட்டான். எல்லாம் மூத்தா போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க, யாருலா இது 70 பேர் தலைவர்கள், 70 கூட்டத்தாரர்கள் ஆளுக்கு ஒரு தலைவர்களை கொண்டு வந்துருக்குறோம். இவங்க மூத்தா போய் நாமளும் தனியா போனா எங்க தலைவரெல்லாம் கொண்டு போய் சாவடிச்சு விட்டு வந்தியாயா அப்படின்னு என்னையும் சேர்த்து சாவடிச்சு விடுவாங்க. என் மக்கள் புத்தி தான் தெரியுமே ரப்பே, அதனால கருணை காட்சி அவனை மீண்டும் ஹயாத்தாக்குனாங்க. அல்லாஹ் தஆலா மீண்டும் ஹயாத்தாக்கணும் அவங்க. இவ்வாறு அவங்க நபியை படுத்தின பாடுறது எந்த கவுமும் அந்த மாதிரி பாடுபடுத்துங்க. முஸ்லிமான கவும் காபிர்கள் பாடுபடுத்திருக்கிறாங்க. முஸ்லிமான பின்பு நபிக்கு கட்டுப்படணுங்கிற புத்தியே இல்லை. இன்ன வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறானுங்க, அடி வாங்குறானுங்க, உத வாங்குறாங்க. அந்த புத்தி வரவே வராது அவர்களுக்கு. சில பேருக்கு என்ன செய்யுது தகுதி இந்த மாதிரி இருக்குமா. அப்போ இப்பதான் அல்லாஹ் கடலை விட்டு காப்பாத்தனா உடனே வெளியே வந்தானுங்க. வந்தவனு கேட்கறானுங்க பாருங்க, பாய் பனி இஸ்ராயில் பஹ்ர, பனி இஸ்ராயல்களை கொண்டு கடலை கடக்க செய்தோம். அவர்களை கடல் கடந்து அந்த பக்கம் கூட்டிட்டு போனோம். அந்த ஒன்ன ஃபாத்தௌ அலா கௌமின், அங்கே ஒரு மக்களிடத்திலே வந்தார்கள். யகிஃபூன அலா அஸ்னாமில் லஹும், அவர்களுக்கு சொந்தமான ஒரு சிலையை அவர்கள் அங்கே தங்கி முகீமீன முல்சிமீன அர்த்தம் அக்கஃபனா லசிம அதை அவசியமாய் அதை பற்றி பிடித்துக் கொண்டார். அவருடைய சிலைகளுடைய வணக்க வழிபாட்டில் அவர் பிடிவாதமாக இருந்தார். அர்த்தம் அலா அஸ்னாமி அலா இபாத்தி அஸ்னாமில் லஹும், அவர்களுக்கு சொந்தமான சிலைகளை வணங்குவதிலே அவர் தரிபட்டு இருந்தார்கள், அது ஈடுபட்டு இருந்தார்கள். எல்லாரும் உட்கார்ந்து சிலை வணங்குறாங்க, கண்மூடி அது முன்னாடி தியானம் செய்யறாங்க. இதையெல்லாம் பார்த்தார்கள். பார்த்தவொன்னு காலு சொன்னார்கள், யா மூசா இஜ்அல் லனா ஆலிஹத்தன் இஜ்அல் லனா இலாஹன், எங்களுக்கும் ஒரு இலாஹை ஒரு தெய்வத்தை ஆக்கி கொடு. மஜ்ஊல் ஆக்கிட்டானுங்க, இலாஹ சிலை செய்து கொடுக்குறானுங்க. கமாலஹும் ஆலிஹத்தன், எப்படி அவர்களுக்கு தெய்வங்கள் இருக்கின்றன, பல சிலைகள் வச்சிருக்காங்களோ நீங்க எங்களுக்கும் அதே மாதிரி சிலைகள் செய்து கொடுங்கள். அவங்க பல சிலை வச்சிருக்காங்க. அசுனாம்னா பல சிலைகள், சனம் உஜம் அசுனாம், பல சிலைகளை வைத்து கொண்டாடி வந்தார்கள். எனவே எங்களுக்கும் சிலைகளை செஞ்சு கொடுங்க, நாங்களும் வணங்குறோம் என்று கேட்டாங்க. கால நபி சொன்னார்கள், இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்கள் சர்வ முட்டாள்களான மக்களாக இருக்கின்றீர்கள். அறிவு இருக்கா கொஞ்சமாக உங்களுக்கு, மூளை இருக்காடா முட்டா பயலுலா அப்படின்னு திட்டுறாங்க. இன்ன ஹாவுலாய் முத்தப்பருன் மாஹும் பீஹி, நிச்சயமாக எதிரே இருக்கிறார்கள் அத்தகைய இறைவன அத்தகைய சிலை வணக்கமாகிறது அழியக்கூடியதாக இருக்கும். பாத்திலுன் மாகானு யாமலூன், அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும்
பாத்திலான செயல்களாயிருக்கும். இன்னஹாவுலா நிச்சயமாக இவர்கள் முத்தப்பரும் ஆகும் பி சிலை வணங்கக்கூடியவர்கள் எதிலே இருக்கிறார்களோ அவைகள்னா அவருடைய மார்க்கம் அல்லது அவருடைய சிலைகள், இவைகள்லாம் அழிந்து விடக்கூடியது. இன்னும் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அந்த செயல்கள் எல்லாம் வீணான செயல்கள், பொய்யான செயல்கள். இவைகளை போய் கேட்கறீங்க நீங்க. கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் அகைரல்லாஹி அபகீக்கும் இலாஹன், அல்லாஹை அன்று வேறொன்றையா உங்களுக்கு கடவுளாக நான் பொறுக்கி எடுப்பேன். வஹுவ ஃபல்லலக்கும் அலல் ஆலமீன், அவனும் அகில உலகத்தார் அனைவரை விட உங்களை மேலாக்கி வைத்தான். அன்றைய காலத்தில் இருந்த எத்தனையோ மக்கள் ஈமான் கொள்ளாதிருந்த மக்களுக்கு மத்தியில் அல்ல அவங்க ஈமான் நசீபாக்கலாம். இன்னும் ஃபிரௌனுடைய கொடுமைகள்கிட்ட அல்ல அவங்களை பாதுகாத்தான். உங்களுக்காக கடலை பிளக்க வச்சான். 12 மலையை பிளந்து 12 தண்ணி வந்துச்சு, 12 ஓட்டைகளும் தண்ணி வர வச்சு 12 கூட்டத்தார்களுக்கு அல்லா கொடுத்தான். யாருக்கும் செய்யாத இதற்கு முன் கேட்டிராத நியமத்தில் அல்லா கொடுத்தான். நினைத்து பாருங்கள். ஒதுக்குர் இது அஞ்சைனாக்கும், உங்களை நாம் காப்பாற்றணும் அல்லா சொல்றாங்க. இல்திஃபாத், நாம் காப்பாற்றினோமே அந்த செய்தியை எண்ணி பாருங்கள். மினாலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களிடம் இருந்து யசூமூனக்கும், அவர்கள் உங்களை சுவைக்க செய்தார்கள் சூவல் அதாபு, தீய வேதனைகளை. யுகத்திலூன அபுனாக்கும், உங்கள் ஆண் பிள்ளைகளை எல்லாம் வெற்றினார்கள், வெட்டி கொன்றார்கள். வயஸ்தயூன நிசாக்கும், உங்கள் பெண் பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் வாழ வைத்தார்கள். ஒபீதாரிக்கும் பலாவும் ரப்பிக்கும் அலீம், நிச்சயமாக இதிலே உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து மாபெரும் நேமத் உங்களுக்கு வந்திருக்கிறது. பலாவுன்னா நேமத்துக்கும் பலான்னு சொல்லுவாங்க, பை சோதனைகளுக்கும் பலான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் உங்களை ஃபிரௌனை காப்பாத்தினானே, இது எவ்வளவு பெரிய நேமத்து, எவ்வளவு பெரிய பேரருள். அல்லது பலாவுக்கு, இந்த பலாவு என்பதற்கு சோதனை என்று அர்த்தம் வச்சா நிச்சயமாக அது மாபெரும் சோதனை. யாருடைய சோதனை? ஃபிரௌன் கொடுமைப்படுத்துறான் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய கொடுமை ஃபிரௌனுடைய கொடுமை. எல்லாத்தையும் அடிமையாக்கி வைத்து அனைத்து பேருக்கு கொல்லுவது, குழந்தைகள்லாம் கொலை செய்வது, இந்த அநியாயம் பண்ணினானே, எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தான் ஃபிரௌன். அதை விட்டும் அல்லாஹ் அவங்களை காப்பாற்றினான். அவ்வளவு பெரிய சோதனை விட்டு அல்லாஹ் அவனை காப்பாற்றணும். அப்ப அல்லாஹ்வுடைய ஃபض்லை நினைச்சு பாருங்க. நன்றியை மறக்கிறதுனாலதான் குஃப்ரு ஷிர்க்கு வழி கொடுக்கும். அல்லாஹ்வுடைய நன்றியை நீ மறக்காதிருந்தால் குஃப்ரோ ஷிர்கோ உன்னிடத்திலே நிகழாது. அந்த மாதிரி சதா நன்றி உள்ள அடியானாக இருந்துட்டே இருக்கும். குஃப்ரு ஷிர்க்குக்கு மூல காரணம் நன்றி மறக்குதல் தான். அதனால ஷைத்தான் அல்லாஹ்வுடைய சவால் விடும்போது பலா தஜித் அக்ஸருஹும் ஷாக்கிரீன், அந்த மக்களை நான் வழிகெடுப்பேன், அவர்கள் அதிகமான பேர்களை நன்றி உள்ளவர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டாய், நன்றியுள்ள மக்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று அல்லாஹ்வுடைய சவால் விட்டான். யாருங்க? ஃபிரௌன். யாரு? ஷைத்தான். அதனால ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல பெரிய சூழ்ச்சி நாசுக்குரியாக்குறது, நன்றியை மறக்க செய்யுது. அதனால தானா அப்புறம் குஃப்ரு ஷிர்க் எல்லாம் மறுபடியும் ஒன்று ஒன்றா உண்டாயிரும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும்.